ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் நீங்க கண்ண மூடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன வந்து ட்ராப் பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்னிச்சர் டிசைன் இல்லன்னா வந்து இது வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு கப் டிசைன்னு சொல்லலாம். ஸோ இப்ப இத வந்து பாக்க வந்து கொஞ்சம் ரொம்ப இது வந்து பாக்க வந்து கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு. பட் இத ட்ராப் பண்ணும்போது நம்ம என்னன்னா, ஒரு சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஃபரெண்ட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, இத நம்ம வந்து ட்ராப் பண்ண போறோம். ஸோ என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற எஃபெக்ட் உங்கள வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இந்த டயகிராம் வந்து நம்ம எப்படி வந்து டிரா பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஸ்டார்ட்டிங்னா வந்து என்னன்னா, மேல இருந்தே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்க மேல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இத வந்து டிரா பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க நம்ம இப்போ இத எப்படி டிரா பண்றதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து என்ன எப்படி டிரா பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோ, இப்போ இங்க என்ன வந்து குடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான டயாமீட்டர் ஆஃப் லென்த் அதாவது இதுக்கான லென்த் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்து 214 அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா வந்து 8. சோ, இப்போ இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் லைன்லயே வந்து வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா, இல்லன்னா வந்து நான் மொத்தமா பாக்ஸா வரைஞ்சேன்னா, அத தனியா எக்ஸ்போர்ட் பண்ணணும். சோ, இத நான் என்ன பண்றேன் 214. சோ, இப்போ இதுக்கான லென்த் வந்து 214 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சோ, இதுக்கான லென்த் வந்து 214 இருக்கு. சோ, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழ வந்து எவ்வளவுனா வந்து பாத்தீங்கன்னா 8 mm. மறுபடியும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் 214 மறுபடியும் இங்க வந்து 8. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சோ, இப்ப இத முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நமக்கு இதுதான் வந்து நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம். சோ, இப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வந்து வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சோ, இப்போ இந்த இந்த ரீஜியன வந்து இப்ப நம்ம வந்து எப்படி வந்து வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன பண்ணுங்க, 12 வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 12 வரைங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டயகிராம் இத டிரா பண்றதுக்கு முக்கியமான கமாண்டே வந்து ஆஃப்செட் கமாண்ட் தான். ஸோ ஆஃப்செட் மொத்தமா வந்து இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12ன்றதுனால 12 எம்எம்க்கு வந்து என்ன பண்ணுங்க, இங்க இருந்து இந்த லைன வந்து கீழ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த சேம் சர்க்கிள வந்து என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்க்கு காப்பி பண்றது. இதுதான் வந்து என்னன்னா ப்ரொசீஜர். இந்த டயகிராமும் உங்களால வந்து இப்படிதான் வரைய முடியும். இந்த ஸ்டெப்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து இது எல்லாமே 12ன்றதுனால வந்து இங்க இருந்து 12 தள்ளி லைன வரைஞ்சுட்டு, இதே சர்க்கிள வந்து நான் என்ன பண்றேன், இங்க வரைஞ்சிடுறேன். வரைஞ்சுட்டு என்ன பண்றேன்னா வந்து, எனக்கு டயகிராம்ல இருக்க மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ வரைஞ்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப எனக்கு வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு இன்னைக்கு இதே தான் வந்து எய்தர் சைடு வரப்போறனால நான் என்ன பண்றேன், இத செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், மிரர் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னா வந்து மிரர் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ எம்ஐ என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட் என்டர் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து இதுவரைக்கும் நான் மிரர் பண்ணிட்டு, நோ அது வந்து குடுத்துர்றேன். ஏன்னா, நான் ஏன் நோ குடுக்குறேன்னா வந்து, எனக்கு அந்த இடம் வந்து எனக்கு எரேஸ் ஆகணுமான்னு கேக்குது. எனக்கு 2மே வேணும்ன்றதுனால நான் என்ன பண்றேன், நோ குடுத்துர்றேன். ஸோ, அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், இந்த லைன் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, இந்த மேல இருக்கிற போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து சூப்பரா டிரா பண்ணிட்டோம். இப்போ இந்த டயகிராம் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா வந்து, இப்போ ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், கீழ வந்து ஃபுல்லா வந்து நம்ம டிரா பண்ணி முடிக்க போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் இருக்குங்களா? இங்க 8 தள்ளி கீழ இந்த லைன். இங்க இருந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா வந்து 60க்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஆஃப்செட் வந்து பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மூவ் டூ கோ டூ த ஆஃப்செட் கமாண்ட். டைப் 60 எங்க இருந்துன்னா, இங்க இருந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து கீழ 60க்கு ஒரு லைன வந்து டிரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ டிரா பண்ணிட்டீங்கன்னா வேல முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கீழ வந்து 6 க்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு இத வந்து என்ன பண்ணுங்க, ஆஃப்செட் பண்ணுங்க. சோ இங்க இருந்து 6 க்கு ஒரு லைன வந்து ஆஃப்செட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த இந்த போர்ஷன் 24 பிளஸ் 12 2த்தையும் சேர்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருது? 36. சோ அந்த 36யும் வந்து ஒரு ஆஃப்செட் பண்ணுங்க. சோ இந்த லைன்ல இருந்து எல்லாமே நான் கன்சிக்யூட்டிவ் லைன்ல தான் வந்து பண்றேன். நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கீழ வந்து 10. சோ அதையும் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஆஃப்செட் பண்ணிடுறேன். சோ இங்க இருந்து கீழ 10 அதையும் ஆஃப்செட் பண்ணிடுறேன். இப்ப மொத்தமா இங்க வந்து பாத்தீங்கன்னா, 120 வந்து இங்க இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி இதெல்லாம் வந்து நம்மளோட சேனல்ல வந்து நமக்கு நெக்ஸ்ட் வர வேண்டிய டயகிராம்ஸ். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 120 இருக்கும். சோ இந்த 120 வந்து பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் செக் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இங்க இருந்து இதுவரைக்கும் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு
ஆ இங்கருந்து இது வரைக்கும் செக் பண்ணும்போது நமக்கு 118 தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்னன்னா 120 வந்து வரணும். ஸோ அங்க வந்து இப்ப நம்ம எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்றோம்னு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டைமென்ஷன் செக் நான் வந்து பண்றேன். இங்கருந்து இது வரைக்கும் பார்த்தா 34 இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 36 வந்து வரணும். ஏன்னா 24யும் 12யும் ஆட் பண்ணா 36 வரணும். ஸோ நான் அப்பயே டவுட் பண்ணேன். ஸோ இது இங்க இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அத நம்ம கரெக்ட்டா வந்து டிரா பண்ணணும். ஸோ, ஏன்னா இந்த மாரி மிஸ்டேக்ஸ் வர்றது வந்து என்னன்னா காமன் தான். ஸோ, அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வந்து ஒரு தடவ கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். ஸோ, 36 ஃப்ரம் இங்கிருந்து கீழ 36 அதுக்கு அடுத்ததுக்கான ஆஃப்செட் வேல்யூ தான் வந்து என்னன்னா, இங்கிருந்து கீழ 10. இப்போ வரைஞ்சுட்டு நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 120 வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து மிஸ்டேக் பண்றது வந்து மனித இயல்பு தானே. ஸோ, அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன் வந்து நான் தப்பா வரைஞ்சுட்டேன். இருந்தாலும் வந்து நான் ஒரு தடவ நான் கிராஸ் செக் பண்ணி, நான் உங்களுக்கு வந்து டயகிராம் வந்து கரெக்ட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்றேன். ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அடுத்தது இந்த பாக்ஸும், இந்த பாக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர வந்து நம்ம வரைய போறோம். ஸோ, இதுக்கான இது 44 டயாமீட்டர் 44னா நம்ம என்ன பண்ண போறோம், ஆஃப்செட்லயே நம்ம வரைய போறோம். அதே மாரி இது வந்து 68னா அதுவும் வந்து நம்ம ஆஃப்செட்லயே ஆஃப்பா டிவைட் பண்ணி வரைய போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழ வந்து என்ன பண்றேன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு நான் இப்ப இத வந்து நான் என்ன பண்ண போறேன், ஆஃப்செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற பாக்ஸ் வரையறதுக்காக ஆஃப்செட் 44ல பாதி வந்து 22. ஸோ இந்த லைன்ல இருந்து இந்த சைட் 22. ஸோ சென்டர்ல இருந்து நம்ம ஈக்குவலா டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது 68 குடுத்துருக்காங்க கீழ. இதோ இங்க குடுத்துருக்காங்க 68. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா 34. ஸோ இங்க இருந்து 34 அதே மாரி மறுபடியும் சேம் இங்க இருந்து 34 இந்த பக்கம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து என்னன்னா, இப்போ இந்த ரீஜியன்ஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா, நமக்கான வேலை வந்து முடிஞ்சது. ஸோ இத வந்து அப்படியே வந்து குரூப்பா வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதையும் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த ரீஜியனையும் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த ரீஜியனையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்ப இந்த வீடியோல காட்டுற மாரி என்ன பண்ணிடுங்க, இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு, ஜஸ்ட் சென்டர் லைன் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சென்டர் லைன் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, வரைஞ்சுக்கோங்க ஃபார் த ரெஃபரன்ஸ். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவரைக்கும் வந்து வரைஞ்சு முடிச்சுட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜியனையும், இந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து வரைஞ்சுட்டோம். இப்போ ஒண்ணுமே இல்ல சிம்பிள் தான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கர்வ்ஸ் போர்ஷன் இந்த இந்த 2 இடத்தை மட்டும் நம்ம வரைஞ்சுட்டா போதும். மிச்சம் இருக்கிற சைடு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்த மிரர் பண்ண மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மிரர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்க எப்படி வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, பை யூசிங் த 2 பாயிண்ட் சர்க்கிள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இங்க வந்து வரையணும். ஏன்னா, இங்க வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 24. நம்ம என்ன பண்ணணும்னா, அத வந்து நம்ம 2 பாயிண்ட் சர்க்கிளா வந்து மாத்தி வரையணும். ஸோ, நான் என்ன பண்றேன்னா வந்து என்டர். அதுக்கப்புறம் வந்து இங்க 2 பாயிண்ட் இருக்கணும். அத என்ன பண்ணிக்கிறேன் 2 பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டனாலே உங்களுக்கு இங்க என்ன கேக்குது பாருங்க, டயாமீட்டர் தான் கேக்கும். ஸோ, அதனால இங்கருந்து நான் என்ன பண்றேன், 48 48க்கு நான் என்ன பண்றேன், ஒரு இத வந்து டிரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்த வந்து இந்த இடமும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து டிரா பண்ணணும்னு. ஏன் 48 போட்டேன்னா வந்து இங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 24. ஸோ வந்து என்னன்னா 48. அதே மாரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12ன்றனால நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இங்க இருந்து 12க்கு வந்து நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் வந்து வரையறேன். இத வரைஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா வந்து, அதுக்கு அடுத்தது இங்க இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் 24 இருக்குங்களா? ஏன்னா 24 ரேடியஸ் கரெக்ட்டா வந்துருச்சு. வரைஞ்சுட்டு நான் என்ன பண்றேன், சேம் இங்க என்ன பண்றேன்னா ரிப்பீட் பண்றேன். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 12 வந்து ரிப்பீட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன், மறுபடியும் சேம் சர்க்கிள் இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருது? இங்க வந்து நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 அவ்வளோதான். இந்த ஸ்டெப் வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க வந்து கரெக்ட்டா வந்து பாருங்க. ஏன்னா, இந்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, இது வந்து கொஞ்சம் ரொம்ப இது மாரி தான் இருக்கும். இப்ப இத வந்து ட்ரிம் பண்ணீங்கன்னா வந்து, நான் உங்களுக்கு வந்து எந்த போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு வரணும்னு சொல்றேனோ, அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து வந்துரும். ஸோ, இத அப்படியே ட்ரிம் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னு. நான் வேணா உங்களுக்கு இத வந்து இந்த சைடு இப்போ இத வந்து நான் வரைஞ்சுட்டேன்ல. இப்ப நான் இத என்ன பண்ணலாம்னா வந்து நான் ஜஸ்ட் வந்து எனக்கு வீடியோ வந்து லென்த்தா போகுதுன்றதெல்லாம் வந்து எனக்கு விஷயம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்றது தான் விஷயமே. ஸோ மிரர் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இத ஈஸியா வந்து பண்ணிடுவேன். ஸோ இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் தி ஆப்ஜெக்ட், என்டர் இங்கருந்து இதுவரைக்கும் நான் ஜஸ்ட் மிரர் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ இப்ப இது உங்களுக்கு வந்து புரியணுன்றதுனால நான் என்ன பண்றேன், இத இந்த சைடு வந்து நான் ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிள் தான். ஸோ என்டர் இங்க இருந்து என்டர் நான் என்ன பண்றேன் 2 பாயிண்ட் சர்க்கிள் இங்க இருந்து நான் என்ன பண்றேன் மேல 48க்கு நான் என்ன பண்றேன் ஒரு சர்க்கிள வந்து வரையறேன். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இந்த இடத்துல 12ன்றதுனால நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 வரையறேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் இந்த லைன இங்க வரைஞ்சுட்டு
அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணோம்னா வந்து 12 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12. அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு என்னன்னா, இந்த பாயிண்ட் தான் மெயின். ஸோ மறுபடியும் சர்க்கிள செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருந்து என்ன பண்றேன்னா வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12. அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து அதனால தான் நமக்கு அங்க வச்சோனே சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 காமிச்சது. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, இது வந்து இப்படிதான் குரூப்பா தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்க, வீடியோ டயகிராமுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்கோங்க, ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ இது எல்லாமே வந்து குரூப்பா வந்து ட்ரிம் பண்ணுங்க. இதையும் ட்ரிம் பண்ணுங்க. இந்த ரீஜியன்ஸையும் ட்ரிம் பண்ணுங்க. இது, இந்த இடம், இந்த இடம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஏஆர் சொல்யூஷனோட மெயின் மோட்டோவே. ஸோ இத நான் அப்படியே சொல்லியிருந்தேன்னா, நான் இத அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு மிரர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் நல்லா புரியும். ஏன்னா வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். பட் இதுல இருக்கிற இந்த கமாண்ட்ஸ், இதுல இருக்க ட்ரிக்ஸ வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து சக்சஸ்ஃபுல்லா, நீட்டாவும் வந்து நம்ம வரைஞ்சுட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல அதே மாரி தான். சேம் இதுதான். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 90. பட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குங்களே! இத வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி கரெக்ட்டா வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து ஒரு சின்ன இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து இங்க இருந்து என்ன பண்ணுங்க, 90க்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வரைஞ்சுட்டு, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, பை யூசிங் த எக்ஸ்டெண்ட் கமாண்ட், இஎக்ஸ் டபுள் என்டர் இந்த லைன வந்து என்ன பண்ணுங்க, அந்த சர்க்கிள டச் ஆகுற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சோ, இப்ப நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் தான் வந்து இங்க நமக்கு டயகிராம்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளஸ் போட்டு இங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 90 சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் தான் வந்து இந்த பாயிண்ட். அதாவது என்னன்னா, இந்த 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 ரீஜியன் தான் வந்து அத குறிக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல நான் ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு நான் மெஷரே பண்ணாம, இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சனாலே எனக்கு எவ்வளவு காட்டுது பாருங்க. இங்க 19 வந்து காட்டுதா? சோ, நான் வரைஞ்சது வந்து கரெக்ட் தான். சோ 90. இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, எனக்கு இது தேவையில்லன்றதுனால நான் இத டெலீட் பண்ணிட்டு, பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் நான் என்ன பண்றேன், இந்த ரீஜியன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். இப்பவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பினிஷ் ஆயிடுச்சு. சோ இந்த இந்த இடத்தையும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இது அரைஸ் ஆகுற மாரி இருக்கு. நான் வரைஞ்சுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. இதே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா வந்து, பை யூசிங் த சர்க்கிள், டான்ஜென்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணலாம். சோ சி என்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன், டி அப்படின்னு நான் வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்றேன். அதாவது டீன்னு வந்து நான் தரேன். டி விச் ரிப்ரசன்ட் த டான்ஜென்ட் எங்கன்னா வந்து இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் நான் டான்ஜென்ட் பண்ணி 25 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு ட்ரிம். சோ இங்க ஒரு ட்ரிம், இங்க ஒரு ட்ரிம். அதே மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், சேம் இத நான் வந்து இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ நான் இத வந்து இந்த பக்கமும் வந்து நான் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ இப்ப இத முடிச்சுட்டு இங்க பாருங்க. இந்த இடம்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்ல எங்கனா வெளிய வந்து வந்திருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செக் பண்ணிக்கிறதுல தப்பில்ல. சோ மறுபடியும் என்ன பண்ணுங்க, இப்ப இது மிரர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈஸி தான். சோ மிரர் இந்த 2 இதையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, என்டர் ஃப்ரம் ஹியர் டூ ஹியர். நோ. இங்க பாருங்க கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு பாத்தீங்களா? ஆ ஓகே. சோ, இப்போ இந்த டயகிராம் வந்து என்னன்னா வந்து, நம்ம வந்து வரைஞ்சு முடிச்சுட்டோம். சோ, அவ்வளோதான். சோ, இந்த டயகிராம் வந்து என்னன்னா, பார்க்க ரொம்ப சிம்பிள் தான். இந்த 2 பாயிண்ட் சர்க்கிள் இந்த கான்செப்ட்லாம் வச்சு கொஞ்சம் வரைஞ்சீங்கன்னா வந்து, உங்களுக்கு இந்த டயகிராம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியா தான் இருக்கும். சோ, பாருங்க நம்ம இந்த குடுத்துருக்க மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டயகிராம் வந்து வரைஞ்சுட்டோம். சோ, இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பை யூசிங் த ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, ஒரு சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க் மாரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ, இது 2த்தையும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த கலர்ல வந்து மாத்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சாலிட்ல இருக்கறனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போயிட்டு, நீங்க கலர்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா வந்து, நீங்க மறுபடியும் சாலிட் பேட்டர்ன் போயிட்டு இந்த இடத்துல, இது மொத்தமாவே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒயிட்டா வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஒரு ரீஜியனையுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து போயிட்டு ஹேட்ச் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க இது ஒரு கலர்ல, இந்த மாரி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஹேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.